எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியாவுக்கு சொல்லி, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போய் நான் கட்டளை இடுகிறவர்களை பேசு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தைரியப்படுத்துகிறார். மேலும் தான் காண்பிக்கிறதை சொல்லுகிறதை சரியாக புரிந்து கொள்ளுகிறானா என்று சோதிக்கிறார். எரேமியாவே, என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டதற்கு, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். நீ கண்டது சரி என்றார். மீண்டும் நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றான். பொங்குகிற பானையை பார்க்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பானையின் வாய் எங்கிருந்து நோக்குகிறது என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்ப விரும்புகிறார். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன வரத்தை நாடுகிறவர்கள் கர்த்தர் பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும், வேறு எந்த காரியத்தை கூட்டவும் குறைக்கவும் இல்லாமல் உள்ளதை உள்ளதென்று உணர்கிறவர்களாகவும், கற்பனை செய்து அலங்கரிக்காதவர்களாயும், சொல்லென்று சொன்னால் மாத்திரம் சொல்லுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். கர்த்தர் அநேக காரியத்தை வெளிப்படுத்தக்கூடும். ஆனால் சொல் என்றால் மாத்திரம் சொல்ல நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பேசுவார், உன்னை எல்லா தீங்கிலிருந்து காத்துக் கொள்வார். பயப்படாமல் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்ல தைரியப்படுத்துவார். ஜெபம். ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும், அளவில்லாமல் நிறைத்து உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆமென்.